சென்னையில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய அத்தை மகன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. வியாசர்பாடியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய நிலையில் அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் அவர் தனது அத்தை மகனுடன் நெருங்கி பழகியதில் கர்ப்பமடைந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த சிறுமியின் அத்தை மகன் கோகுல் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகளை நடத்த தவறியதே இத்தகைய அவலங்களுக்கு காரணம் என விடிய அரசை குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி அருகே திருமண ஆசை காட்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினார். வெள்ளிச்சந்தையைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் அரவிந்த் மீது ஏற்கனவே 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் நெருங்கி பழகியுள்ளார். அந்த வகையில் சில தினங்களுக்கு முன் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை அருகே இருந்த ஆள்நரவமற்ற பகுதிக்கு அழைத்துச் சென்ற அரவிந்த் திருமண ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது குறித்த புகாரில் மைசூரில் தலைமறைவாக இருந்த அரவிந்த் போக்சோவில் சிக்கினார். இதையறிந்த பொதுமக்கள் தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு வீட்டிலும் பாதுகாப்பில்லை, ரோட்டிலும் பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் 17 வயது கல்லூரி மாணவரை காதல் வலையில் வீழ்த்திய 19 வயது இளம்பெண் போக்சோவில் சிக்கினார். போரூரைச் சேர்ந்த 17 வயது மாணவர் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவரும் இவரை விட 2 வயது மூத்த மாணவியும் காதலித்து வந்துள்ளனர். இதனை மாணவனின் பெற்றோர் கண்டித்தும் அந்த இளம்பெண் கண்டுகொள்ளாமல் காதலை தொடர்ந்தார். இது குறித்த புகாரில் 19 வயது இளம்பெண் போக்சோவில் சிக்கினார். இதை அறிந்த பொதுமக்கள் சிறுவர்களும் சிறுமிகளும் பள்ளியிலேயே சீரழியும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி சிறார்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். இந்திரா நகரைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் சாம் டேவிட் தனியார் பள்ளியில் பயிலும் 17 வயது மற்றும் 15 வயது பள்ளி மாணவர்கள் இருவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார். இதில் மயக்கமடைந்த இருவருக்கும் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதையடுத்து தலைமறைவான சாம் டேவிட் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த நிலையில் போக்சோவில் சிக்கினார். இதையறிந்த பொதுமக்கள் இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணமா என காட்டமாக கேட்கின்றனர்.